வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃப்ரீ ஏர்னிங் டைப்பு. அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்மகிட்ட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன். அண்ட் தென் இதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 450 இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 7 ரூபா அப்படின்றது கொடுப்பாங்க. மினிமம் வித்ட்ராவல் அப்படின்றது 240 அப்படின்றனால ஈஸியாக அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணிக்க முடியும். டெய்லி செக்கினா 10 ரூபா இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களால் முடிஞ்ச இந்த பார்த்தீங்கன்னா வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜில் இருக்கும், அங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. 42,000 ரூபா ஆஃபரு 7 டே சைக்கிள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி 33,120 ரூபா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. பட் இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? அடுத்து 450 போட்டோம்னா சைக்கிள் 360, உங்களுக்கு டெய்லி 72 ரூபா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சாட் ஜிபிடின்னு வேறு வச்சுருக்கானுங்க. ஸோ 1600 போட்டோம் அப்படின்னா 288 டெய்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா போடுவாங்க. பட் இதெல்லாமே நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஏர்ன் பண்ண முடியுமானா, ஸோ இதை வந்துட்டு ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் அப்படின்றது எடுத்துக்கலாம் அதில். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ போட்டாலும் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் அப்படின்றது உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். நீங்கள் ஓகே வந்துச்சு, நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3700, 900, 9000 இந்த மாதிரியான பேக்கேஜ் எல்லாம் போடுவீங்க. ஸோ அப்படி போடும்போது அதெல்லாமே பார்த்திங்கன்னா வித்ட்ரா வராது. அதுக்கு தான் என்ன பண்ண சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதான் நான் சொல்கிறது. அதே இதில் எப்படி செக்இன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ சைன்இன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ செக்இன் அப்படின்றது ஆட் ஆகிருச்சு. அடுத்து இன்வைட் பண்ணணும். அப்போ இன்வைட் ஆப்ஷன் போயிட்டு இந்த லிங்க் இருக்கும், இதை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அண்ட் தென் அவங்க வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஸோ அந்த நீங்கள் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கீங்க அவங்கள அப்படிங்கும்போது அதுக்கான ரிவார்டு அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 240 வரும்போது வித்ட்ரா எடுக்கலாம். டெய்லி செக்இன் அப்படின்றத பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் ஃப்ரீ டைப்பில் நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமாக போட்டிருக்கும். சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாமலும் போயிருக்கும். சிலது டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் அதை கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு வித்ட்ராவல் வராமல் இருந்திருக்கும். ஸோ உடனே எல்லோரும் ஃபேக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. ஸோ ஒரு சிலதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேங்களா? அதை நானும் ட்ரை பண்ணேன். ஒரு சில இதில் என்னால் எடுக்க முடிஞ்சது, ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல. அந்த நான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதையும் விட்டுட்டேன். ஸோ அதில் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கிறத பார்த்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு வேளை ஒன்ஸ் வித்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டு போட்டு அது வழியாக ரெஃபர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ரெஃபர் பண்ணி செக்இன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா செக்இன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ வேறு எதுவும் புதுசாக ஆப்ஷன்லாம் கிடையாது. அதே இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்புமே பார்த்திங்கன்னா வர்றதில்லை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த இருக்கிற கொஞ்சம் ஆப்ஸு, ஃபண்ட் ஆப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் டைப் ஆப்ஸு, இந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் தான் வருது. ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியல. ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ண வேணாம். ஒரு சிலது மட்டும் பேமெண்ட் வருது அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற எல்லாத்துலேயும் போய்ட்டு ட்ரை பண்ணிட்டு நம்ம அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறத விட ஏதோ பெஸ்ட்டாக 1-2 வருது அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணி அது வழியே ஆன் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட கிவ்அவே வீடியோ சொல்லியிருந்தோம் டெலிகிராமில், அதையும் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாம் போடுற வீடியோ ஒரு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சஜஸ்ட் ஆகும். அண்ட் தென் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் எவ்வளோ வந்திருக்கு, சுத்தமாகவே வரல. ஸோ பார்த்து பூஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயே கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேண்டமான நம்பர்களுக்கு கிவே அப்படின்றது நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அங்கே காம்படிஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிவார்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றனால காம்படிஷன் இல்லை அப்படிங்கும்போது நீங்களும் அந்த லக்கி வின்னராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவோட பார்க்கலாம்.